வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஏஐயோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நாலேஜ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நாலேஜ் ரெப்ரசன்டேஷனா என்ன, ஃபேக்ட்னா என்ன, ரெப்ரசன்டேஷனா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி சிம்பிள் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வேறு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஸ்கீமுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொபொசிஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூலியன் லாஜிக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்னவா எழுத போகிறீங்க அப்படின்னா ப்ரொபொசிஷனல் லாஜிக்கில் எழுத போகிறீங்க, அதாவது பூலியன் லாஜிக்கில் எழுத போகிறீங்க. இது ஒரு ரெப்ரசன்டேஷன். எப்படி ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அந்த இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது, ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் எழுத முடியும், அந்த கிராமரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பேச முடியும். அதே மாதிரி தான் ப்ரொபொசிஷனல் லாஜிக்கில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சிமான்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சிமான்டிக். சின்டாக்ஸ் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சின்டாக்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே எல்லா லாங்குவேஜுக்குமே பொருந்தும். ஈவன் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டால் கூட இது சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சென்டென்ஸ் அட்டாமிக் சென்டென்ஸ், இன்னொரு சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அட்டாமிக் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதுனீங்கன்னா அது அட்டாமிக் சென்டென்ஸ். பி, கியூ இல்லை ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது அட்டாமிக் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டென்ஸை ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது, சென்டென்ஸ் கனெக்டட் வித் ஒன் கனெக்டிவ் சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸை ஒரு கனெக்டிவ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எழுதுறது, அப்புறமா இந்த நெகேஷன் சென்டென்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. நெகேஷனை சில டைம் இப்படி கூட போடுவாங்க, அதாவது கொஞ்சம் பெண்டான 7 மாதிரி கூட போடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டில்ட் சிம்பிள். உங்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷன் ஓகேவாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கனெக்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் கேப் ஆப்ரேட்டர். அதாவது இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஆண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கப் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரோட நேம் டிஸ்ஜங்ஷன். இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதலாம். இந்த டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இதோட ட்ரூத் டேபிள் என்னென்னு பார்க்கலாம். ஆண்டு பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதோட வேல்யூ ட்ரூ, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அண்ட் ட்ரூ, ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் இதோட வேல்யூ ட்ரூ. மற்ற எல்லா டைம்லையுமே இதோட வேல்யூ வந்து ஃபால்ஸாக தான் இருக்குது. ஆர் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே போதும், இதோட பி ஆர் கியூ ட்ரூவாக வந்துடும். ஃபால்ஸ் பார்த்தீங்க எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் வரும். இந்த பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு நீங்கள் எழுதும்போது இந்த பிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கியூ என்ன சொல்கிறாங்கன்னா கன்க்ளூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ எவாலுவேட் பண்ணுறது ஓவராலாக இந்த பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக நான் காமிக்கக்கூடிய ட்ரூத் டேபிளில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இதை ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுறேன், இதை ட்ரூ அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டுமே ட்ரூ. ஸோ அதாவது பி இம்ப்ளைஸ் கியூ, ஸோ பியும் ட்ரூ கியூவும் ட்ரூ. ஸோ இதுவும் ட்ரூ இம்ப்ளைஸ் இதுவும் ட்ரூ. ஸோ அப்போ எனக்கு ஓவராலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ட்ரூன்னு வந்துடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ இம்ப்ளைஸ் ஃபால்ஸ். அதாவது பி வந்து ட்ரூவாக இருக்குது ஆனால் கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பி ட்ரூவாக இருந்தால் கூட கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆனதுனால எனக்கு இந்த ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபால்ஸ்னு மாறிடும். அதனால தான் இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ட்ரூ. அதாவது ஃபால்ஸ் எனக்கு ப்ரிமிசஸ் ட்ரூ ஆனால் கன்க்ளூஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ட்ரூ ஆனதுனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகிடுச்சு. ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு ப்ரிமிசஸும் ஃபால்ஸு, அதனால கன்க்ளூஷனும் ஃபால்ஸு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிசஸ்னால தான் கன்க்ளூஷன் ஃபால்ஸாக இருக்குது, ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ எப்போ கன்க்ளூஷன் ஃபால்ஸு ஆனால் ப்ரிமிசஸ் ட்ரூவாக இருக்கோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா
ஃபால்ஸ்னு மட்டும் சொல்லிக்கலாம், மற்ற எல்லாமே ட்ரூ. இதே இது பி ஈக்குவலன்ஸ். பி ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த பி ஈக்குவலன்ஸ் கியூ அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பி இம்ப்ளைஸ் கியூவும் இருக்குது, கியூ இம்ப்ளைஸ் பியும் இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டபுள் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ ட்ரூ, இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ ட்ரூ. மற்ற எல்லா சிச்சுவேஷன்லையும் இதோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யோசிச்சு போய்க்கலாம். இதுக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சன் இஸ் ஷைனிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேக்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரப்போர்ஷன் லாஜிக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை அப்படியே நம்ம ஒரு லெட்டராக ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பி அப்படிங்கிறத சன் இஸ் ஷைனிங் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரப்போர்ஷன் லாஜிக். பின்னு மட்டும் எழுதினா போதும், ஏன்னா கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சன் இஸ் ஷைனிங் அண்ட் த ஸ்கை இஸ் ப்ளூ. ஸோ அங்கே பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கூடிய ஃபேக்டில் ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா சன் இஸ் ஷைனிங் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு, த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் அண்ட் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி அண்ட் கியூ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது நம்மளோட ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ரப்போர்ஷன் லாஜிக். மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் த டெக்ஸ்ட் புக் cannot found in the library, it is in the book store. இதோட மீனிங் என்ன? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக்கு லைப்ரரியில் இல்லை அப்படின்னா புக் ஸ்டோரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் புக் cannot found in the library. எப்போவுமே ஒரு கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு டெக்ஸ்ட் புக் லைப்ரரியில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு புக் ஸ்டோரில் இருக்கும். ஸோ நான் பிங்கிறத எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் cannot found in the libraryங்கிறத எடுத்துக்கிறேன். கியூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இந்த புக் ஸ்டோர். இந்த இட்டுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி, இதை இப்படி தான் எழுதணுமா அப்படின்லாம் இல்லை, நம்ம இஷ்டப்படி எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், இந்த டெக்ஸ்ட் புக் ஃபவுண்ட் இன் த லைப்ரரி. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா நெகேஷன் பி போட்டிங்கன்னா நாட் ஃபவுண்டு. ஸோ நெகேஷன் பி இம்ப்ளைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல புக் ஃபவுண்டுக்கு பதிலாக புக் நாட் ஃபவுண்டுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். பட் பெட்டர் அப்ரோச் உங்களுக்கு கன்க்ளூஷன் இல்லை கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி எழுதுறது தான், கொடுத்துற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி எழுதுறது தான் பெஸ்ட் வே. அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்களேன், ராம் இஸ் மேக்ஸ் மேஜர் பட் நாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர். இந்த பட்டுங்கிறதும் எதை தான் இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டை தான் இண்டிகேட் பண்ணுது. இதோட மீனிங் பார்த்துங்க, ராம் மேக்ஸ் மேஜர் ஆனால் கம்ப்யூட்டர் மேஜர் இல்லை. ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். ஏன்னா அவர் மேக்ஸ் மேஜர் எடுத்து படிச்சிருந்தார் அப்படின்னா ஆப்வியஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் எடுத்து படிச்சிருக்க மாட்டார். ஸோ பட்டுங்கிறதும் ஆண்டுங்கிறதும் ஒரே மீனிங் தான். ஸோ நான் பி அப்படிங்கிற சென்டென்ஸை ராம் இஸ் மேக்ஸ் மேஜர்னு எடுத்துக்கிறேன், ராம் இஸ் நாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜருங்கிறத கியூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா பி அண்ட் கியூ. நம்ம முதல் டைம் சொன்ன மாதிரி ராம் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா பி அண்ட் நெகேஷன் கியூ அப்படின்னு நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ இட் இஸ் யுவர் விஷ், நீங்கள் தான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், த வெதர் இஸ் ஸ்ட்ராமி பட் த ஸ்கூல்ஸ் ஆர் ஓப்பன்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரோம் இருக்குது, ஆனால் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ த வெதர் இஸ் ஸ்ட்ராமி அப்படிங்கிறத ஏ அப்படின்னும் த ஸ்கூல்ஸ் ஆர் ஓப்பன் அப்படிங்கிறத பி அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டுங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த வெதர் இஸ் ஸ்ட்ரோம் த ஸ்கூல்ஸ் வில் பி க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்படி நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வெதர் இஸ் ஸ்ட்ரோமாக இருந்தது அப்படின்னா ஸ்கூல்ஸ் வில் பி க்ளோஸ்டாக பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு கொடுக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். இப்போ இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஸ்கூல் க்ளோஸ் ஆகி இருக்கணும், அதுதான் கன்க்ளூஷன். ஸோ வெதர் ஸ்ட்ரோமாக இருக்குது, schools will be closed. So conclusion பார்த்திங்க அப்படின்னா true implies true, condition will be true. The weather is strong but schools are not closed. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூல் க்ளோஸ் ஆகலை. அப்போ என்னோட ஓவரால் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். The weather is not strong but schools are closed. எனக்கு ஸ்கூல் க்ளோஸ் ஆகிருக்கணுங்கிறது தான் கன்க்ளூஷன். எனக்கு ஸ்ட்ரோம் இருக்கோ இல்லையோ
ஸ்ட்ரோம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுவும் ட்ரூ தான். எனக்கு ஸ்ட்ரோமும் இல்லை, அதனால் இதுவும் க்ளோஸ் ஆகலை. அப்போ ஓவராலாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் ட்ரூ தான். ஸோ இதுதான் அந்த P இம்ப்ளைஸ் Qவோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு ப்ரொபோஷனல் லாஜிக்கில் எப்படி இன்ஃபர்மேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது மட்டும் ரெப்ரசன்டேஷன் ஆனால் இல்லை, நிறைய இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் 2-3 ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ் நமக்கு தேவைப்படுது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடஸ் ஃபனன் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடஸ் ஃபனன் ரூல் ரொம்ப முக்கியமான ரூல். நம்மளோட நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஆல்ஃபா இம்ப்ளைஸ் பீட்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது. அதாவது எனக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா இம்ப்ளைஸ் பீட்டா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃபாங்கிற ஸ்டேட்மெண்ட் தனியாக ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ ஆல்ஃபா இம்ப்ளைஸ் பீட்டா ட்ரூவாக இருக்கும்? ஆல்ஃபா ட்ரூவாக இருந்து பீட்டாவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஆல்ஃபா ட்ரூவாக இருந்து இந்த பீட்டா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓவரால் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா பீட்டாவை ட்ரூ அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இன்ஃபரன்ஸ். நமக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த பீட்டாவை ட்ரூ, அதாவது இந்த கன்க்ளூஷனை ட்ரூ நீங்கள் கொண்டு வரீங்க. ஆல்ஃபா இம்ப்ளைஸ் பீட்டா இஸ் ட்ரூ, இதை இப்படி தான் ரீட் பண்ணணும். கமா ஆல்ஃபா இஸ் ட்ரூ சச் தட் யூ கேன் சே பீட்டா இஸ் ஆல்சோ ட்ரூ. எப்போவுமே அடிஷ்னலாக நம்ம இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்போல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ட்ரூ தான். சப்போஸ் P அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா நீங்கள் Pன்னு எழுதுவீங்க. இப்போ நீங்கள் P ஃபால்ஸ்ன்னு எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா நெகேஷன் P இஸ் ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணுவீங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மோடஸ் ஃபனன் ரூல்னு சொல்லுவாங்க, இல்லை இம்ப்ளிகேஷன் எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆல்ஃபாங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கணும். அது ட்ரூவாக இருந்தால் தான் உங்களால் ப்ரொசீட் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் மார்க்கஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது இது. ஆஃப்கோர்ஸ் மார்க்கஸ் அப்படிங்கிறவர் ஒரு மேன், மார்க்கஸ் ஆர் மார்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மார்க்கஸ் இஸ் அ மேன் தனியாக கிடச்சிருக்கு, ஆல்ஃபா தனியாக கிடச்சிருக்கு. நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கஸ் இஸ் அ மார்ட்டல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் மோடஸ் ஃபனன் ரூல். ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இந்த ரூலை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா அண்ட் எலிமினேஷன் ரூல். அதாவது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆண்டால் கன்க்ளூட் ஆகிருக்கு. சப்போஸ் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2 அண்ட் ஆல்ஃபா 3 எனக்கு இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அண்ட் ஆப்ரேட்டர் போடுறதுனால எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இண்டிவிஜுவலாக ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி இருக்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா 1 தனியாகவும் ஆல்ஃபா 2 தனியாகவும் ஆல்ஃபா 3 தனியாகவும் எத்தனை ஆல்ஃபா ஆண்டால் கன்க்ளூட் ஆகிருக்கோ அதை ஃபுல்லாக தனித்தனியாகவும் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஆண்ட் எலிமினேஷன் அப்படி இல்லைன்னா கேப் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட் எலிமினேஷன் சொல்லியாச்சு. அப்போ ஆர் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ட்ரூவாக இருக்குது. ஆல்ஃபா 5 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆல்ஃபா 5 மற்ற எல்லா சென்டென்ஸ் கூடயும் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், நான் எத்தனை சென்டென்ஸ்னாலும் ஆனால் ஆர் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ட்ரூன்னு மாறிடும். எதனால்? ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே போதும். நமக்கு ஆல்ஃபா 5 ட்ரூ அப்படிங்கிறதுனால இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ அப்படின்னு ஆயிரும். ஸோ இது ஒரு முக்கியமான ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா யூனிட் ரெசல்யூஷன் ரூல். அதாவது இது நம்ம ப்ரொபோஷனல் லாஜிக் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 2 அப்படின்னு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகேஷன் ஆல்ஃபா 2. ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். ஆனால் நெகேஷன் ஆல்ஃபா 2 ட்ரூ. அப்போ கண்டிப்பாக ஆல்ஃபா 2 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா 1 will be ட்ரூ. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 2 ட்ரூவாக இருக்குது, தனியாக நெகேஷன் ஆல்ஃபா 2 ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா 1 ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 2 ஆர் ஆல்ஃபா 3 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க.
நெகேஷன் ஆல்ஃபா 2 ட்ரூவாம். அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ட்ரூத்னஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஆல்ஃபா 2வை நீங்கள் கட் பண்ணிடலாம். ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 2 இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இதே மாதிரி நீங்கள் எதை வச்சு எழுதலாம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 2 ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது. ஆல்ஃபா 3 ஆர் ஆல்ஃபா நெகேஷன் ஆல்ஃபா 2. அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த ஆல்ஃபா கட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆர் ஆல்ஃபா 3 தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம். இதே ஒரு இம்ப்ளிகேஷனாக வச்சு கூட நீங்கள் எழுதலாம். ஆல்ஃபா 1 இம்ப்ளைஸ் ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 2 இம்ப்ளைஸ் ஆல்ஃபா 3 அப்படின்னா ஆல்ஃபா 1 இம்ப்ளைஸ் ஆல்ஃபா 3 அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ், ரொம்ப முக்கியமான இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ். இந்த 5 ரூல்ஸுமே இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.